Hi, hello, welcome and welcome back to Bagi's Kitchen Mormilagai. இன்னைக்கு நம்ம பார்க்க போறதும் ஒரு பேபி ஃபுட் ஓட்ஸ் யூஸ் பண்ணி பண்ற ஓட்ஸ் கிச்சடி சொல்லலாம். அவங்களுக்கு எப்படி நம்ம பியூரே பண்ணி தான் பண்ண போறோம். அதனால ஓட்ஸ் பியூரே பண்ற கிச்சடி. அதுக்கு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நம்மளோட ரெகுலர் சாம்பார் பருப்பு இருக்குலையா துவரம் பருப்பு அது வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம பவுடர் பண்ணி தான் சேர்க்க போறோம். அதே மாதிரி நான் இங்க வாட்டர் வெஜிடபிள்ஸான அதில் ஒன்றான பீர்க்கங்காய் எடுத்து வச்சுருக்கேன். பொடியாக கட் பண்ணி அது ஒரு ஸ்பூன், ஒரே ஒரு பல்லு பூண்டு கட் பண்ணது, ஒரே ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணது ஃப்ளேவருக்காக. இது வந்து டைஜஷனுக்காக கேஸ்ட்ரிக் ட்ரபிள் வராமல் இருக்கிறதுக்காக பூண்டு. அப்புறம் ஒரே ஒரு கால் பீஸ் அளவுக்கு தக்காளி அதையும் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பிஞ்ச் உப்பு, நீங்கள் உங்களுக்கு உப்பு வேண்டாம் அப்படின்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் சேர்த்து தான் தருவேன். 2 மிளகு, அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூனை விட 1/8 ஸ்பூன் சொல்லலாம், 1/8 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இது, அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் தேவைப்படும். இப்போ நம்ம இந்த ஓட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஓட்ஸை பவுடர் ஆக்கிக்க போகிறோம் மிக்சியில் போட்டு. அதுக்கு ஒரு பிளெண்டரில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஓட்ஸ் சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு ஓட்ஸ் சேர்க்கலாம், நல்லது தான். முடிஞ்ச அளவுக்கு குயிக் ஓட்ஸை விட ஃபைபர் ரிச்சான ஓட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். குயிக் ஓட்ஸில் ஃபைபர் இருக்காது, ரோல்டு ஓட்ஸில் தான் ஃபைபர் இருக்கும். ரொம்ப குட்டி குழந்தைங்களா இருந்தால் டைஜஸ்ட் ஆக கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறதுனால தான் நம்ம பவுடர் பண்ணி சேர்க்குறோம். அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும். அதுக்காக இப்போ நான் இதை பவுடர் பண்ணிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ பாருங்கள், நம்மளோட ஓட்ஸ் பவுடர் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு பவுடர் பண்ணிக்கோங்க. நான் இது வந்து 7 மந்த் இருக்கிற பேபிக்கு தரப்போகிறேன். நீங்கள் கொஞ்சம் பெரிய பேபியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் நல்ல இது எல்லாமே வேக வச்சுட்டு ஒன்றா சேர்த்து அரைச்சி கொடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பவுடர் பண்ணால் இது சீக்கிரமாக குயிக்காக குக் ஆகிடும். அதுக்காக இப்போ நம்ம இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இப்போது ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. அந்த நெய் காயிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், குழந்தைங்களுக்கு பண்ணுறச்சு நெய்யில் பண்ணுங்கள், அதுதான் நல்லதுன்னு. ஏற்கனவே நம்ம வந்து 7 மந்த்ஸ் அப்போ பேபிஸ்க்கான சூப் ரெசிபி போட்டிருக்கோம், அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போது நெய் காஞ்சோன்னே இந்த 2 மிளகு, அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க ஜீரகம் சேர்த்துக்கோங்க. டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு, அதனால் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் வந்து பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போது இந்த ஜீரகமும் மிளகும் பொரிஞ்சோடனே நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பல் பூண்டு சேர்த்துக்கிறோம். பூண்டு கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும். லைட்டாக ரோஸ்ட் ஆகி கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருது இல்லையா, 1 நிமிஷம் போட்டு இப்போ நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. வெங்காயம், தக்காளி, நம்மளோட வெஜிடபிள் இன்னைக்கான பீர்க்கங்காய் சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த வெஜிடபிள்ஸ்லாம் இந்த நெய்யிலேயே வதக்கியே வேக வச்சிடலாம் நம்ம. ஏன்னா நம்ம பீர்க்கங்காய் வேகிறதுக்கும் டைம் எடுத்துக்காது. அதே மாதிரி வந்து தக்காளி வெங்காயம் எல்லாமே சீக்கிரம் வெந்துடும். இந்த ஸ்டேஜ்லேயே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்துக்கோங்க, பொடி உப்பு அவாய்ட் பண்ணிவிடுங்க முடிஞ்ச அளவுக்கு. குழந்தைங்களுக்கு செய்யறச்ச இது ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நல்லா இது வந்து வதங்கட்டும். நம்ம போட்ட காய்கறிகள் எல்லாம் ஒரு 1.5 நிமிஷம் 2 நிமிஷத்தில் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஓட்ஸ் பவுடர் பண்ணோம் இல்லையா, 1 ஸ்பூன் அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது 7 மந்த்ஸ் குழந்தைக்கு இந்த குவான்டிட்டி வந்து ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும். நல்லா ஒரு 1 மினிட் அளவுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பருப்பும் தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்ல இந்த ஓட்ஸும் இந்த வெஜிடபிள்ஸோடு சேர்ந்து மிக்ஸ் ஆயாச்சு. இப்போது இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க 1 ஸ்பூன் பருப்பு சேர்த்துக்கோங்க. பருப்பு சேர்த்த உடனே இந்த ஓட்ஸ் வேகிறதுக்கும் காய்கறி வேகிறதுக்கும் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. வெந்நீர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் குயிக்காக குக் பண்ணி முடிக்கணும் அப்படின்னா. நான் நார்மல் ரூம் டெம்பரேச்சர் வாட்டர் தான் சேர்த்துருக்கேன். இதை நல்லா மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். இது விசில் விடணும்லாம் அவசியம் இல்லை. இதை வந்து நல்ல ஒரு 5-10 நிமிஷம் குக் பண்ண போகிறோம். தண்ணி பத்தலைன்னா அப்பப்போ சேர்த்துக்கலாம். நம்ம நல்லா ஓட்ஸ் குக் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து இது பண்ணிக்கணும். இதில் ஏன் நான் பருப்பு சேர்த்தேன் அப்படின்னா, பருப்பு வந்து ப்ரோட்டீன்,
அதே மாதிரி காய்கறிகள் சேர்க்கறச்ச வந்து அவங்களுக்கு அதில் இருக்கிற சத்தெல்லாம் சேரும், அதுக்காக சேர்த்துக்கிறது. இப்போ நீங்கள் வந்து கேட்கலாம், ஓட்ஸ் அப்படியே ப்ளைனாக கொடுக்கலாம், அது வெறும் தண்ணி மட்டும் சேர்க்கறதுல என்ன சத்து இருக்குது? நம்ம பருப்பு காய்கறிகள்லாம் சேர்க்கறச்சா அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக அதுலேருந்து எல்லா சத்துக்களும் உள்ளே போகும் இல்லையா குழந்தைங்களுக்கு, அதனால் சேர்த்துருக்கேன். நீர் காய்கறிகள் முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரொம்ப நல்லது. அதுவும் ஒன்றுமே சம்மர் வர போகிறது இல்லையா, அதனால் கண்டிப்பாக நல்லா குக் ஆகட்டும். எப்போதுமே சிம்மில் வச்சே குக் பண்ணுங்கள். பாருங்க, ஆல்மோஸ்ட் டன், குக் ஆகி முடிச்சாச்சு. நம்ம பொடி பொடியாக காய்கறிகள் கட் பண்ணி போட்டிருக்கிறதுனால அதுவும் சீக்கிரம் வெந்துடும். அதனால் ரொம்ப நேரம் குக் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. 5 மினிட்ஸ் போகிறோம் இந்த ஓட்ஸ் வேகிற அளவுக்கு தான். பாருங்கள், நல்லா திக்காயாச்சு. ஓட்ஸ் மட்டும் வெந்துடுச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. வேகலைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். வேகணுங்கிறதுக்காக தான், நம்ம குயிக்காக வேகணுங்கிறதுக்காக தான் பவுடர் பண்ணி போட்டுட்டோம். இப்போ இதை நல்லா ஆற விட்டுட்டு நம்ம மிக்சியில் பியூரே பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெரிய குழந்தைங்களா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சிலேயே அப்படியே கொடுத்துடலாம், சாப்பிட்ருவாங்க. 10 மந்த்ஸ்க்கு மேலேனா இப்படியே கொடுத்துடலாம். இப்போ 7 மந்த்ஸ் என் பாப்பாவுக்கு நடந்துகிட்ருக்கு, அதனால் நான் வந்து கொஞ்சம் அரைச்சி தான் தரப்போகிறேன். ரெடி ஆயாச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கம்ப்ளீட்டாக ஆறுற வரைக்கும் இதை விட்டுருங்க. ஆறினோன்னே மிக்சியில் போட்டு நம்ம மசிச்சு கொடுத்துக்கலாம். இப்போது இது பாருங்கள், நல்லா கொஞ்சம் ஆறியாச்சு. வார்மாக இருக்கும் போதே அரைச்சிக்கலாம். பாருங்கள், இப்போயே நல்லா திக்காயிடுச்சு. நீங்கள் வேணும் அப்படின்னா கொஞ்சமாக வெந்நீர் விட்டும் அரைச்சிக்கலாம். நான் இதை இப்போ வந்து ஒரு பிளெண்டரில் மாற்ற போகிறேன். கொஞ்சம் ஆவி பறக்க இருக்குது, ஆற விட்டே அரைச்சிக்கோங்க. இப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அந்த சூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பேபி சூப்போடது. இதே மாதிரி எப்போதுமே குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கொடுக்கணும். இப்போ இதை அரைச்சிட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக அரைச்சிக்கலாம். இதை அவங்களுக்கு சர்வ் பண்ணுற பாத்திரத்துலேயே மாற்றிக்கலாம். அவங்களுக்கு ஃபீட் பண்ணுற பாத்திரத்தில் சர்வ் பண்ணிக்கலாம். ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறையா ரெசிபீஸ் அண்ட் பேபி ஃபுட்டோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாட்டா, பை பை.